ஒரு நாள் அரசன் மாறுவேடத்தில் நகர்வலம் சென்ற பொழுது ஒருவன் இறைவன் பெயரைச் சொல்லியும் மற்றொருவன் அரசன் பெயரைச் சொல்லியும் பிச்சை எடுத்து கொண்டிருந்தனர். இருவரிடமும் அரசன் காரணத்தை கேட்டார். இறைவன்தான் நாம் அனைவருக்கும் படியளப்பவன், அதனால் அவர் பெயரைச் சொன்னேன் என்றார். மற்றொருவன் அரசன்தான் நம் கண்ணுக்கு தெரியும் கடவுள், அதனால் அவர் பெயரைச் சொல்லி பிச்சை எடுத்தேன் என்றான். அரசன் இறைவன் அருள் பெரிதா இல்லை அரசன் அருள் பெரிதா என சோதிக்க நினைத்து ஊர் மக்களோடு இந்த இரண்டு பிச்சைக்காரர்களுக்கும் சேர்த்து ஆடையும் பரங்கிக்காயையும் பரிசளித்தார். அதில் அரசன் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தவன் பரங்கிக்காயில் மட்டும் தங்கம் மற்றும் வைர நகைகளை வைத்து விட்டார். சில காலம் கழித்து அரசன் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தவன் மீண்டும் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். ஏன் என்று கேட்டபோது, அரசே, நீங்கள் கொடுத்த காயை நான் 5 வெள்ளிக்காசுக்கு விற்றுவிட்டேன், அது தீர்ந்தவுடன் மீண்டும் பிச்சை எடுக்கிறேன் என்றான். அட மூடனே என்று கடிந்து கொண்டார். சற்று தூரத்தில் வந்தவனை பார்த்து, நீ இறைவன் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தவனாயிற்றே, இப்பொழுது எப்படி செல்வந்தனானாய் என கேட்டார். சமைப்பதற்கு வாங்கிய பரங்கிக்காயில் தங்கம் மற்றும் வைர நகைகள் இருந்தன, அதை வைத்துத்தான் என்றான். இப்பொழுது அரசருக்கு யாருடைய அருள் பெரியது என்று நன்றாக புரிந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ.